ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு தமிழ்நாடு கவுன்சிலிங்கோட ரவுண்ட் 2 ஷெடியூல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ சீட்ஸ் வந்து நியூ ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டும் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எண்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது ரவுண்ட் 2 ஷெடியூல் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனுக்கு 7.5 ரிசர்வேஷனுக்கு என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அலாட்மெண்ட் ரீஅலாட்மெண்ட் ரெண்டுக்குமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபுல்லாகவே கூப்பிட்ருக்காங்க. சரியா, ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்னாலும் எல்லா பேர்த்தையுமே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். சரியா, அது மட்டும் இல்லாமல் அதாவது நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் போயிருப்பீங்க 7.5க்கு. ஆனால் இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்களும் ஆன்லைன்லேயே நீங்கள் ஃபில் பண்ணலாம். அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் இது எல்லாமே போட்டுக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 16 18 வரைக்கும் நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் 19 22 வரைக்குள்ளே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக் அதாவது நாளைக்கு நமக்கு ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துங்க. அதே மாதிரி நமக்கு வந்து இந்த அதாவது சீட் அலாட்மெண்ட் வந்து நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா 23 நமக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 24 நமக்கு வந்து கிடைக்கும். சரியா, அதுக்கு முன்னாடி அதாவது டிஸ்பிளே ஆஃப் விர்ச்சுவல் வேக்கன்சிஸ் அந்த வேக்கன்சிஸ் வந்து நமக்கு எப்போ கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 19 நமக்கு கிடைக்கும். சரியா, அதே மாதிரி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 30 நம்ம பண்ணிடணும். இது தெளிவாக நீங்கள் பாருங்கள். 7.5 ரிசர்வேஷனுக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங் கிடையாது, ஆன்லைன் கவுன்சிலிங் ரவுண்ட் 2. அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம எல்லா பேத்துக்குமே அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டா அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் இஃப் நாட் ஆல்ரெடி பெய்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இது என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து சில பேர் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் போட்டு வச்சுருப்பீங்க, அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டாவும் போட்டிருப்பீங்க. சரியா, அப்போ சில பேர் வந்து அந்த 30,000 ரூபா கட்டாமல் இருப்பீங்க. அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் இப்போ தான் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருப்பீங்க. அதாவது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களோட நேம் அதாவது உங்களோட நேம் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கணும். ஒன்று கவர்மெண்ட் கோட்டாலேயோ இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயோ ரேங்க் லிஸ்ட்டில் இருந்து இப்போ தான் நீங்கள் செகண்ட் ரவுண்ட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். சரியா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ண வேணாம், நம்ம கவர்மெண்ட் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பீங்க. அவங்களுக்கு தான் இந்த ஆப்ஷன் 16 அதாவது 4 18 வரைக்கும். அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் வந்து பார்த்திங்கன்னா 19 22 வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு நடக்கும். அதை நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் நமக்கு அந்த வேக்கன்சி லிஸ்ட்டு சரியா அந்த டைம் தான் நமக்கு தெரிய வரும் எவ்வளோ சீட்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆக போகுது, எவ்வளோ சீட்ஸ் வந்து புதுசாக நமக்கு ஆட் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 19 நமக்கு வந்து தெரிய வந்துடும். அதேமாதிரி ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் 23 பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 24 30 நீங்கள் வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 சரியா, 30 5 மணிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிடணும். இதில் தான் டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அதாவது அப்ளை பண்ணி உங்கள் நேம் வந்து கவர்மெண்ட் கோட்டாலையும் சரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருந்துச்சுன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணலாம். கவர்மெண்ட் கோட்டாவில் இருந்து நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங்க்கு திரும்ப நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பிசி எம்பிசி பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 30,000 ரூபா பே பண்ணணும். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 2.5 இன்கம்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே பே பண்ண தேவையில்ல. டைரெக்டாக நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் போட்டுடலாம். இதுதான் ப்ராசஸ். இதில் தான் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.